கடலூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மாட்டு வண்டியில் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவா அல்லது என்ன நோக்கத்திற்காக மாட்டு வண்டியில் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்? குறிப்பா நாம் தமிழர் கட்சியினர் விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து பல்வேறு குரல்களை கொடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு தற்போது கரும்பு விவசாயி சின்னமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக சித்ரா என்பவர் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கிறார். இந்த அனுமதியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாட்டு வண்டியில் கரும்புடன் விவசாயிகளோட சின்னமாக அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இந்த பேரணி என்பது வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வரும்போது 100 மீட்டர் தொலைவில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு கூட்டமாக வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லக்கூடாது, குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட ஆட்கள் மட்டுமே உள்ள செல்ல வேண்டும், அனைவரும் உள்ளே அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தற்போது மாட்டு வண்டிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100 மீட்டர் தூரத்தில் விட்டுவிட்டு தற்போது காரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர திட்டமிட்டிருக்காங்க. ஸ்ரீதர், ஒரு வேட்பாளர் எவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்தாலும் எந்த வாகனத்தில் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இடையே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விரிவாக சொல்லியிருக்கிறீர்கள். கள நிலவரங்களுக்கு நன்றி. திண்டுக்கல் தொகுதியில் நடிகர் மன்சூர் அலிகான் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், விவரம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்காக நடிகர் மன்சூர் அலிகான் சற்று முன் மாவட்ட ஆட்சியர் வினயிடம் மனு தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக இவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் ஜவ்வாதுப்பட்டியை சேர்ந்தவர். இவருடைய சகோதரர்கள் திண்டுக்கல் பகுதியில் உள்ளார்கள். கடந்த ஒரு மாதமாகவே திண்டுக்கல் பகுதியில் மன்சூர் அலிகான் முகாமிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக நிற்பதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றுதான் நாம் தமிழர் கட்சி சார்பாக மன்சூர் அலிகான் மனு செய்துள்ளார். இதான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் முதல் வேட்புமனு தாக்கல் நாம் தமிழர் கட்சி சார்பாக மன்சூர் அலிகான் பண்ணியிருக்கிறது தான் இன்னைக்கு முதல் வேட்புமனு தாக்கல். சற்று முன் போலீசார் கடும் கடுபிடிக்கிடையே 5 நபர்களை மட்டுமே, அதாவது மன்சூர் அலிகானுடன் அவருடைய வழக்கறிஞர் கணேசன் மற்றும் அவருடைய நாம் தமிழர் கட்சி 5 பேர் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் விதிகள் என்ன சொல்லுங்க? குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 5 நபர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும். வாகனங்கள் 2 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. தற்போது மன்சூர் அலிகான் வந்த வாகனம் மட்டுமே இங்க அனுமதிக்கப்பட்டது. அதன் பின் 100 மீட்டருக்கு முன்னாடியே வாகனம் நிறுத்தப்பட்டு கொடிகள் எல்லாம், அதாவது கட்சி கொடிகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு இந்த வேட்பாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பலத்த சோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட இங்க 200க்கும் மேற்பட்ட போலீசார் மனு தாக்கல் செய்யும் போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி. மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பாண்டியம்மாள் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் கணேஷ். விவரம். மணிமாறன், மதுரை மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பாண்டியம்மாள் என்ற பெண் வேட்பாளர் போட்டியிடுவதற்காக தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தேர்தல் மற்றும் மாவட்ட அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தற்பொழுது அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். அவருடன் 4 பேர், கட்சியைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் 4 பேர் மற்றும் வேட்பாளர் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே வந்திருந்தார்கள். பல்வேறு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாள் துவங்கி தற்பொழுது வரை 5 பேர் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் சுயேட்சையாகவும் கட்சி அமைப்புகளைச் சேர்ந்த 2 பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதையொட்டி மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக முன்னதாகவே அந்த வேட்புமனுவை பெற்றுச் சென்று ஃபார்ம் 26 எனப்படக்கூடிய அந்த ஃபார்மினை முழுமையாக அவரது சுய விவரங்கள் அடங்கிய அந்த மனுவினை முழுமையாக நிரப்பி வேட்புமனுவுடன் 25,000 ரூபாய் வைப்பு நிதி தொகையையும் செலுத்துவதற்காக அந்த விதிமுறைக்கு செலுத்தப்படுகிறார்கள். அதே போல அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்றால் 12,500 ரூபாய் மட்டுமே வைப்பு நிதி தொகையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு இந்த வேட்புமனுவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலை கொடுத்தமைக்கு நன்றி கணேஷ். மதுரை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். நேரலையில் பார்த்தோம். விரிவான தகவலுக்கு நன்றி.
எடுத்து அடிட்டா முப்பாட்டம் பறைய நம்ம ஈழ கிழக்கு இப்போதே விதிய எடுத்து அடிட்டா முப்பாட்டம் எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை காப்பாத்த ஆளுங்க. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன், நம்புனா நம்பாட்டி போ. ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது. இது உடம்புல தெம்பு இருக்குது. அந்த காலத்துல ஒரு அதிகாரத்தை கொடுங்க, எந்தையாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விட்டு போறோம். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்க